ஆ இன்னைக்கு வந்து இது சப்ளி இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரி சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கும் சான்ஸ்கிரிட் சில வார்த்தைகள் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியும். நான் தமிழ் அர்த்தங்கள்லாம் சொல்கிறேன். தமிழ் பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. இன்னும் நமக்கு நிறையா போக வேண்டியது இருக்குது. அதில் வரும்போது நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் செல்லு கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது. கையை பிடிச்சி அழுத்தி பிடிச்சின்னு சொல்ல வேண்டியா இருக்குது. அதனால் ரெண்டு மூணு இது உங்களுக்கு ஒரு ஒன்றும் இல்லாத வந்திருக்கும். அதெல்லாம் டெலிட் பண்ணுவோம். தேங்க்யூ. இப்போ வந்து சான்ஸ்கிரிட்ல ஊர்நபின்னா சிலந்தி. ஊர்ணநாபி ஊர்ணநாபின்னா சிலந்தி, சிலந்தி பூச்சி. பத்திரவேதின்றது வந்து ராமனுடைய சிம்மாசனத்தோட பேர். ராமர் உட்கார்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனத்தோட பேர் வந்து பத்திரவேதி. வியாசபீடம்ன்றது வந்து அயோத்தி அரண்மனையில் இருக்க உபன்யாச மேடை. உபன்யாச மேடைன்னா அதில் தான் லவகுஷர்கள் வந்து ராமகாவியத்தை ராமருக்கே பாடி காமிச்சது அயோத்திக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் ராமர் வந்து இந்த குழந்தைகள் யாரு, இந்த குழந்தைகள் எங்கே போகிறது, ஃபாலோ பண்ணிட்டு போய் பாருன்னு பார்த்து சீதை காட்டில் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது. அயோத்தியில் வந்து ராமர் இப்போ நம்ம ஜெகமுக சினிமாவில் காட்டுறான் பாருங்க, ஜெகமுக புண்ணிய கதை, ராமரின் கதை, லவகுசால அந்த பாட்டு பாடுற இடம் ஒரு மேடையாக காட்டுறான். ராமர் உட்காந்து பாடுற மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த மேடைக்கு பேர் வியாசபீடம்னு பேர். கீர்த்தனம்னா பாடுறது, அது ஓரளவு எல்லாரும் தெரிஞ்சுக்கும். அர்ச்சனம்னா வாயால பெருமைகளை சொல்றது, அதான் அர்ச்சிக்கிறதுன்றது. அதான் வாயால கோயிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லி சொல்றோமே, அதான் அர்ச்சனை பண்றதுன்னா வாயால பெருமைகளை சொல்றது. அந்த இதை பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா போற்றி போற்றி போற்றின்னு வரும். தமிழ் அர்ச்சனையில் பார்த்தீங்கன்னா அது வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம நமன்னு வரும். அதான் வாயால அர்ச்சனைகளை அவரோட பெருமைகளை சொல்லி கூடுது. வந்தனம்னா பணியறது. வந்தனம்னா வணக்கம் சொல்றது, பணிதல்னு அர்த்தம். ஆக்சுவலா வந்தனம்ன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு, ஞாபகம் வச்சுக்கணும். தாசியம்ன்றது வந்து பணிவிட செய்யுது. தாசியம்ன்றது வந்து பணிவிட செய்யுது. பணிவிட செய்யறதுன்றதை விட விரும்பி பணிவிட செய்யுது. அதுக்கு அர்த்தம் தாசியம்ன்றது விரும்பி பணிவிட செய்யுது. சக்கியம்னா உருகுதல். அப்படியே பெருமாளை பார்த்த உடனே, அதுதான் அமல்நாதி பிரான் பாட்டு. நான் பின்னாடி சொல்றேன் நான் உங்களுக்கு. அமல்நாதி பிரான் வந்து 10 பாட்டு தான் பாடினார் அவர். திருப்பானாழ்வார் பாடின பாட்டு 10 பாட்டு. 10 பாட்டுலேயே அவருக்கு மோட்சம் கிடைச்சிது. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா மண்டபத்தில் திருப்பானாழ்வார் சிலை இருக்கும். ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கே தான் நின்றுட்டு அவர் பாடினார். 10 பாட்டு பாடினார். பாடி 10வது பாட்டுலேயே நான் இந்த பெருமாளோட உருவத்தை பார்த்துட்டு வேற இந்த கண்ணால் வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே ஒரு ஒளியாக மாறி ஸ்ரீரங்க பெருமாளோடய போய் ஐக்கியமாயிட்டாராம். அப்படியே ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட அப்படியே ஐக்கியமானது 2 பேர். ஒன்று ஆண்டாள். இதே மாதிரி தான் ஆண்டாளை வந்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பெரியாழ்வார் கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வந்தப்ப ஆண்டாளை வந்து அப்படியே ஒளியாகி அப்படியே பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அடுத்த திருப்பாடவர் வேறு 2 பேர் தான். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே உருவமெல்லாம் போய் ஒரு ஒளி தீபமாக மாறி அப்படியே போய் பெருமாள்கிட்ட ஐக்கியமாயிட்டது இவங்க 2 பேர் தான். அதான் சக்கியம்ன்றது, அதான் உருகுதல். தாதான்றது வந்து அப்பா. தாதான்னா அப்பா காப்பாற்றுவார்னு சொல்லலாம். விதாதான்னா அனைத்திலிருந்தும் காப்பவர். தாதான்னா அப்பான்னு ஒரு அர்த்தம், காப்பவர்னு ஒரு அர்த்தம். விதாதான்னா எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுவார். அதான் விதாதா. பிரமேயம்னா கண்களுக்கு தெரியுது. பிரமேயம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய இதில் வந்து பிரமேயம், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரமேயம் அப்படின்னுவோம். பிரமேயன்றது கண்ணுக்கு தெரியுது. அப்பிரமேயம்னா கண்ணுக்கு தெரியாத நம்மளுக்கு உதவி பண்ணுறது, அந்தர்யாமியாக இருக்கிறது. அந்தர்யாமின்றது அப்பிரமேயம்ன்றது ஒன்று தான். கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, புலப்பட முடியாது. ஆனால் அதனோட இது காற்று எடுத்துக்கோங்க. காற்று ஒரு அப்பிரமேயம் தான். காற்றை நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் மேலே வீசுறது உங்களுக்கு உதவி தெரியும். அது மாதிரி பெருமாள் வந்து அப்புறமேயராக இருந்து உங்களுக்கு உங்களை காப்பாற்றுவார். அதுதான் அப்புறமேயர்ன்றது. அப்புறமேயர்னு பெருமாளோட ஒரு பேர். அது மகாவிஷ்ணுவோட அப்புறமேயர்னு வருது. அமரப்பிரபுன்னா தேவர், அமரர்னா தேவர்கள், பிரபுன்னா அவர்களுக்கெல்லாம் தலைவன். அதுவும் பெருமாளை சொல்லும்போது தான் அதை சொல்லுவார். ஸ்தவிஷ்டர்னு பேர். ஸ்தவிஷ்டர்ன்றது வந்து விஷ்டர்ன்றது வந்து பெரிய ஞானி. ஸ்தவிஷ்டர்னா தன் ஞானத்துக்கான கர்வத்தை உடையவர். ஆள வந்தார் அது மாதிரி தான். ஆள வந்தார் அது மாதிரி தான். தன்னுடைய ஞானத்துக்கான கர்வம் இருக்கு அவருக்கு. ஆனால் அப்புறம் பிற்காலத்தில் ராமானுஜருக்கு நிறைய கெடுதல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ராமானுஜரோட இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ராமானுஜரை வந்து இது மாதிரி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப நினச்சி வருந்துறார். அப்புறம் அவரே தான் ஆள வந்தாரே தான் ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோயிலை பார்த்துக்கிறதுக்கு கர்த்தாவாக போட்டு போகிறார். தர்மகர்த்தாவாக ஆக்கிட்டு போகிறார் கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது வந்து அதுதான் வந்து இந்த மிகப்பெரிய ஸ்தவிஷ்டர்னு பேர். ஸ்தவிஷ்டர்னா மிகப்பெரிய கௌரவம் உடையவர். ஆர்த்தன்னா கஷ்டங்களை கூறி அழுபவன்.
ஆர்த்தன்னா கஷ்டங்களை கூறி அழுபவன். ஜிக்யாசுன்னு சொல்லுவான். ஜிக்யாசுன்னா இந்த கஷ்டத்தை கூடிய அழகெல்லாம் இல்லை, பெருமாளை பார்த்த உடனே பெருமாள் கிட்ட போயிடணும்னு நினைக்கிறோம். பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கோம், பெருமாள் கிட்ட எப்போ போவோம் அதையே எதிர்பார்த்துட்டு இருக்குது. அதாவது தன்னுடைய காலம் மோட்ச காலம் எப்போ வரும்னு அதையே எதிர்பார்த்துட்டு அப்படியே இப்போ உட்காந்துருப்பான். எப்போ நம்ம பெருமாள்கிட்ட போய் சேருவோம்னு அதை இனிமையாக நினச்சிட்டு அதை ரொம்ப வரவேற்றது. அதான் சாவு வரவேற்கிறதுன்றது பெரிய விஷயம், அது எல்லாருக்கும் அமையாது. ஆனால் ஜிக்யாசுவா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இகபர சுகங்கள்லேருந்து விடுபட்டு இருந்தால் தான் அந்த இது வரும். அதான் ஜிக்யாசுன்றவங்க வந்து இறைவன் அருகத்தில் எப்போதும் நினைச்சு கொண்டிருப்போம். எப்போ பெருமாள்கிட்ட போய் சேருவோம், எப்படா பெருமாள்கிட்ட போய் சேருவோம்னு நினைக்கிறது அதுதான் ஜிக்யாசுன்றது. அது அர்த்தார்த்தின்னா எப்போ பார்த்தாலும் பொருள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். பொருள் சம்பாதிக்கிறதுக்காக பெருமாளை வேண்டது. ஐயோ பெருமாளை எனக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துறேன், அந்த இடத்த இது பண்ணி கொடுத்துறேன், அந்த சொத்து எனக்கு வந்து சேர்த்துடணும், எனக்கு அவ்வளோ கோடி லாபம் வரணும்னு வேண்டாம். பார்த்தீங்களா, அவன் தான் அர்த்தார்த்தி. பொருள் ஈட்டுறதுக்காக பெருமாளை வேண்டுவான். ஞானின்னா முழுமையா இறைவனை உள்வாங்கியவன். ஞானின்றது முழுமையா பெருமாளை வந்து அப்படியே மனசுக்குள்ள அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறது. முழுத்துக்குள்ள அவன் மனசு அவன் கண்ணம் பொண்ணான்னு அவனுக்கு கண்ணு முன்னாடி பெருமாள் வருவார். அவன் ஏதாவது அந்த பெருமாள்கிட்ட அவன் ஏதாவது கேட்டா பதில் சொல்லுவார். இந்த காரியத்தை பண்ணவா வேண்டாமான்னா வேண்டாம் செய், இதை நடத்து. அவரை உள்ள இருந்து நடத்துறதா அவர் தான். அது அவனுக்கே அவனாலேயே உணர முடியும் நம்மள பெருமாள் நம்மளுக்கு இதை செய்ய சொல்றாருன்றது. அதுதான். அது வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.